ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? மத்தேயு 5:13. அன்புக்குரியவர்களே, உப்பானது இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இறைச்சி கெடாமல் இருப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. அதாவது தீமையை எதிர்க்கும் சின்னமாக உப்பு விளங்கியது. அதே போலவே ஒரு மெய் கிறிஸ்தவனும் தன் உத்தம சாட்சியுள்ள ஜீவிதத்தின் மூலமாய் இவ்வுலகத்தின் தீமைகளை எதிர்த்து அவைகளை கட்டுப்படுத்துகிறான். தீமைகளை இந்த உலகத்தை விட்டே நாம் இப்பொழுது விரட்டிவிட முடியாது. அந்த செயலை இயேசு மகிமையில் திரும்ப வரும்பொழுது அந்நாளில் செய்வார். ஆனால் நாமோ இப்போது உலகத்தின் தீமைகளை நம் சாட்சியுள்ள ஜீவியத்தின் மூலமாய் கட்டுப்படுத்துகிறவர்களாய் இருக்க முடியும். உதாரணமாக, ஒரு அறையில் அநேகர் கேலி பேசிக்கொண்டு ஜோக்கடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சாட்சியுள்ள உத்தம கிறிஸ்தவ ஜீவிதம் செய்யும் நீங்கள் அந்த அறைக்குள் நுழையும் அடுத்த கணமே சலசலப்பு நீங்கி அமைதி உண்டாகிறது. ஆம், இதுவே ருசியுள்ள உப்பின் தீமையை கட்டுப்படுத்தும் சுவாபம். நாமோ அலுவலகத்திற்கோ மனம் திரும்பாத உறவினர் வீடுகளுக்கோ அல்லது வேறு எந்த இடத்திற்கு சென்றாலும் நம்முடைய பிரவேசத்தினால் பாவத்தையும் தீமையையும் கட்டுப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பாய் உள்ளது. இதுவே உப்பின் சாரமுள்ள வாழ்க்கை. இவ்வித ஜீவிதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தார். நாமும் இவ்விதமாக வாழ்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, மெய்யான கிறிஸ்தவ சாட்சியின் வாழ்க்கையை நாங்கள் இழந்து விடாது அநேகரை விழிப்படைய செய்திடும் சாரமுள்ள உப்பின் வாழ்க்கை எங்களில் நிலைத்திருக்க கிருபை தாரும். தகப்பனே, நாங்கள் உப்பாக தனித்தன்மை வாழ்ந்த மக்களாகவும் இந்த உலகத்தில் எங்கள் சந்ததியை சாரமுள்ள மக்களாக சாட்சியாக வாழ ஆயத்தப்படுத்த கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உங்களிடமிருந்து நன்மைகளை பரிபூர்ணமாய் பெற்று அனுபவிக்கவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக வாழவும் எங்களை வழிநடத்துங்க. ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் சமாதானமாக அமைதியான பசி பட்டினி பிணி இல்லாத வாழ்க்கை வாழவும் பாவ பிடியிலிருந்து விடுதலை பெற்று குணமடையவும் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் மதுபான பிரியரான கணவர்கள் பிள்ளைகள் மனம் திரும்பவும் கடன் வறுமை வேதனை நீங்கவும் கணவன் மனைவி இருவரும் ஒரு மனதோடு தேவ அன்பில் செயல்படவும் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படவும் கல்வி கேள்வி அறிவுகளில் சிறந்து விளங்கவும் முதியவர்கள் பலவீனமானவர்கள் வியாதியால் பீடிக்கப்பட்டவர்கள் தெய்வீக சுகத்தை அனுபவிக்கவும் ஒவ்வொருவரின் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் போக்குவரத்தில் பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் ஆட்சி பொறுப்பில் இருப்போர் உண்மை உள்ளவர்களாக நேர்மையானவர்களாக வாழ செயல்படவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கு ஏற்ற கிருபைகளை தேவன் கட்டளையிடவும் ஜெபிக்கிறோம். மிஷனரிகள் நலன் காக்கப்படவும் ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் ஊழிய எல்லைகள் விரிவாகவும் தடைகள் அகலவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.